எஸ், இந்த வீடியோவில் இப்போ ரொம்ப கிரேசியாக ஹாட் செல்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்டோரோலா H50 ப்ரோவை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் இன்னும் பண்ணலை. எப்படிடா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கி நீ இன்னும் அன்பாக்ஸ் பண்ணாமல் இருக்கேன்னு கேட்கலாம். அவங்களுடைய அந்த செக்யூர் டெலிவரியை வந்து நான் மீறி ஃபோனை வந்து சீல் பிரிக்காமல் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ள சோப்பு கட்டி இருந்தால் அது நம்மளுடைய தலையெழுத்து, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஓப்பன் பண்ணி டிவைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டிவைஸ் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல எல்லாரும் இந்த ஒரு தடவை மோப்பம் பிடிச்சி பார்த்துருங்க. நைஸ் பேக்கேஜிங், அதாவது என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பிராண்ட்ஸ் ஆப்பிள், சாம்சங் உங்களை தான் சார்ஜர் எல்லாத்தையுமே தூக்குறாங்க. பட் இந்த மாதிரியான மெட்டீரியல் தான் வந்து என்ன கேட்டிங்கன்னா உண்மையாகவே எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லணும். 0 பிளாஸ்டிக்ஸ் இதில். ஸோ போட்டிருக்காங்க பாருங்கள், பிளாஸ்டிக் ஃப்ரீ, ரீசைக்கிளபிள் அண்ட் ஸோ இங்கால தான் எல்லாமே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஓரம் வச்சுட்டு முதல்ல ஹீரோ ஃபோனை பார்த்துருவோம். நைஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா பேப்பர் தான். ஆஹா, வாவ். நம்ம வந்து ஆல்வேஸ் பிளாக் ஃபேனுங்கிறதால பிளாக் கலரில் வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு வீகன் லெதர் ஃபினிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க பின்னாடி. ஸோ கிளாஸ் பேக் கிடையாது, கைண்ட் ஆஃப் ஒரு பிளாஸ்டிக்கி ஃபீல் தான் இருக்கும். லெதர் மாதிரி மேக்ஸிமம் நம்ம யூசேஜ்க்கு தெரியாது. அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இட்ஸ் அ 1.5K ரெசல்யூஷன் டிஸ்பிளே, 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. நைஸ் கர்வ் டிஸ்பிளே. அதாவது மெயின் ஸ்ட்ரீம் ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ்லாம் வந்து கர்வ் டிஸ்பிளே விட்டுட்டு ஃப்ளாட்டாக போகிற நேரத்தில் மிட் ரேஞ்சில் இந்த மாதிரி கர்வ் டிஸ்பிளே வர்றது வந்து வெல்கம் மூவ். எனக்கு கர்வ் டிஸ்பிளேஸ் பிடிக்கும், பட் நிறையா பேருக்கு அது செட் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க, நீங்கள் ஃபோன் அடிக்கடி கீழே போடுற பர்சனாக இருந்தால் கர்வ் டிஸ்பிளேஸ் பக்கம் போயிடாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகாது. அண்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 12GB RAM அண்ட் 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட். ஏன் பர்டிகுலராக இந்த வேரியண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த வேரியண்ட்டில் மட்டும்தான் மோட்டோரோலா வந்து 125 வாட் சார்ஜரை வந்து பண்டில் பண்ணுறாங்க. சார்ஜர் பண்டில் பண்ணுறதே பெரிய விஷயம், அதில் 125 வாட் சார்ஜர் பிரிக்கை வந்து பாக்ஸ்லேயே கொடுக்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். kudos to Motorola for that. அண்ட் இது பார்த்தீங்கன்னா Type-C to Type-C போர்ட் கேபிளும் கொடுத்துருக்காங்க. இது தவிர உங்களுக்கு பாக்ஸ்லேயே டிவைஸ்க்கான கேஸ் அண்ட் ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் கொடுத்துருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நைஸ் சிம் எஜெக்டர் டூல் ஆஸ் இட் இஸ். இதுதான் வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர். இதை வந்து நார்மல் ஃபோனுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஒட்டுறதே ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி கர்வ் டிஸ்பிளேஸ்க்கு நீங்களே எப்படியாச்சும் ஒட்டிக்கோங்கடா அப்படின்னு இதை கொடுத்துருக்காங்க. எப்படி ஒட்ட போகிறோன்னு நமக்கும் ஐடியா இல்லை, ட்ரை பண்ணி பார்ப்போம் பின்னாடி. ஸோ இதுதான் வந்து பேக் கேஸ். சைட்ஸில் எந்த ப்ரொடெக்ஷனுமே கிடையாது, மேலே கீழே அண்ட் பின்னாடி இட் இஸ் குட். மேட் ஃபினிஷ், சாஃப்டாக இருக்குது. பட் ப்ரொடெக்ஷனுக்கு இது எந்த அளவுக்கு தாங்கும் அப்படிங்கிறது சத்தியமாக ஐடியா இல்லை. கர்வ் டிஸ்பிளே இருக்கிறதால சைட்ஸில் மேபி தே ஹேவன்ட் கிவன் ரைஸ்ட் லிப்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் காஸ்ட் கட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, கேஸ் கொடுக்குறதே பெரிய விஷயம் இப்போல்லாம். ஸோ கேஸ் மாட்டியாச்சு. நம்ம மோட்டோரோலா H50 ப்ரோவை ஃபர்ஸ்ட் டைம் பூட் பண்ண போகிறோம். நைஸ் கலர்ஃபுல் வைப்ரண்ட்டான டிஸ்பிளே. சின் அண்ட் டாப் பெசலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்குது கம்பேர் பண்ணும்போது. ஸோ யூனிஃபார்மாக இருக்குது பார்க்குறதுக்கு டிஸ்பிளே. இந்த ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்னாப்ட்ராகனுடைய மிட் ரேஞ்ச் சிப்செட்டான ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் 12/256 மட்டும்தான் உங்களுக்கு இந்த 125 வாட் சார்ஜிங். நீங்கள் 8/128 ஸ்டோரேஜ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 68 வாட் சார்ஜர் மட்டும்தான் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் குறிப்பாக இந்த ஃபோனில் 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்குது. பட் அதுக்கான வயர்லெஸ் சார்ஜர் இந்தியாவில் கிடையாது. ஸோ மோட்டோரோலாவில் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த சார்ஜரையும் விற்றீங்கன்னா நல்லாயிருக்கும், தேவையானவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் இந்த ஃபோனில் வந்து முக்கியமாக பேசப்படுற விஷயம் இதோடைய ட்ரிபிள் கேமராஸ். என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டோரோலாவில் நிறையா மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, பட் கேமரா என்றைக்குமே அவங்களுடைய ஒரு வீக்கஸ்ட் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். பட் இதில் வந்து தே ஹவ் ரியலி டன் ஹார்ட் ஒர்க் பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் டு இம்ப்ரூவ் திஸ் கேமரா. மெயின் சென்சார் வந்து 50 மெகா பிக்சல்,
கூடவே வந்து 10 மெகா பிக்சல் 3x டெலிஃபோட்டோ சென்சார் இருக்குது. அது இல்லாமல் 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா இட்ஸ் 50 மெகா பிக்சல். அதில் ஆட்டோ ஃபோக்கஸ் கூட இருக்குது. ஸோ ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. அண்ட் இதில் இருக்கிற 3x டெலிஃபோட்டோ சென்சார் வந்து சாம்சங்குடைய எஸ் சீரீஸில் யூஸ் பண்ணுற சென்சார் தான். ஸோ குவாலிட்டி வைஸ் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, IP68. ஸோ திஸ் இஸ் டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப். ஸோ மழையில் நனைஞ்சாலும் இல்லை தெரியாமல் தண்ணி பட்டாலோ கண்டிப்பாக எதுவும் ஆக வாய்ப்பில்லை. அண்ட் ஆஸ் இட் இஸ் எல்லா ஃபோன்லேயும் வர மாதிரி இதுலேயும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி டிஸ்பிளே பாருங்கள், நிஜமாகவே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஸோ ஃபோனை யூஸ் பண்ணி பார்ப்போம். அடுத்த ஒரு 1 வீக் இதுதான் என்னுடைய டெய்லி டிரைவர். அதுக்கப்புறமா இதில் என்னென்ன நெகட்டிவ்ஸ் என்ன பாசிட்டிவ்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.